கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாக. யோனா தீர்க்கதரிசியின் புத்தகம் 1ஆம் அதிகாரம் 4வது வார்த்தையில் நாம் இப்படி வாசிக்கிறோம். கர்த்தர் சமுத்திரத்தின் மேல் பெருங்காற்றை வரவிட்டார், அதனால் கடலிலே கப்பல் உடையும் என்று நிர்ணயிக்கப்படி பெரிய கொந்தளிப்பு உண்டாயிற்று என்று காணப்படுகிறது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நினைவே பட்டணத்திலே பயங்கரமான அக்கிரமங்களும் சூழ்ச்சிகளும் நிறைந்ததுனால யோனாவை பார்த்து கர்த்தர் என்ன சொல்கிறார்? நீ நினைவே பட்டணத்தில் போய் அங்கே உள்ள ஜனங்களுக்கு விரோதமாக நீ பிரசங்கம் பண்ணு, நான் இந்த தேசத்தை அழிக்க போகிறேன் என்று சொல்லி பிரசங்கம் பண்ண என்று சொல்லுகிறார். ஆனால் இந்த யோனாவோ அந்த இடத்துல போக மனதில்லாதவனாக அவன் தர்ச்சீஸுக்கு போகத்தக்கதான ஒரு கப்பலில் ஏறுகிறான். அந்த கப்பலில் ஏறின பொழுது கப்பல் பிரயாணப்பட்டு கொஞ்சம் தூரம் போன பொழுது கர்த்தர் ஒரு பெரிய காற்றை அந்த கடலில் அனுப்புகிறார். அப்படியே தண்ணி எல்லாம் கொந்தளித்து அலைகளெல்லாம் ரொம்ப பெருசாக எழும்பினது. அப்போது அங்கே இருந்தவர்கள் என்ன என்று தெரியாமல் தத்தளித்து போய் தங்களுடைய பொருட்களை எல்லாம் பறக்கி கடலில் போடுகிறார்கள். அதுக்கு பிறகு இந்த யோனாவின் மேல் சீட்டு விழுந்ததினால யோனாவையும் தூக்கி என்ன செய்கிறார்? கடலில் போடுகிறார்கள். ஆனால் தேவன் ஒரு பெரிய மீனுக்கு கட்டளை இட்டு இந்த யோனாவை கொண்டு நினிவே பட்டணத்திலே சேர்க்கிறார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நம்முடைய வாழ்க்கையில் கர்த்தர் சில தேவ திட்டங்களை வைத்துட்டுண்டு. அப்போ அவருடைய திட்டங்களை நிறைவேற்றத்தான் மனிதனை இந்த பூமியில் கர்த்தர் அனுப்பி இருக்கிறார். அல்லாமல் நமக்குன்னு சொல்லி சம்பாதித்து கல்யாணம் பண்ணி பிள்ளை குட்டிகளை பெற்று மீண்டும் அவர்களை வளர்த்தி அவங்கள பெரிய ஆளாக்கி அப்படி பூமிக்கு எடுத்த காரியங்களை மட்டும் செய்து கொண்டிருக்கிறதுக்கல்ல. அது நமக்கு வாழ தேவை, ஆனால் அது வாழ்க்கையின் ஒரு பகுதி. ஆனால் ஆண்டவர் இந்த பூமியில் நம்ம அனுப்பினதற்கு ஒரு திட்டம் அவருக்கு ஒரு உண்டு. அதை விட்டு நாம் மாறும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில் ஆனாலும் நம்முடைய தேசத்தில் ஆனாலும் நம்முடைய சபையிலோ சமூகத்திலே ஆனாலும் பெரிய கொந்தளிப்புகளை நாம் வருகிறதை காண முடிகிறது. அது அவர் இந்த இயற்கையெல்லாம் கர்த்தருடைய கட்டுப்பாட்டில் இருக்கிறது. அதனால் மனுஷன் கர்த்தருடைய கட்டளையை மீறும் பொழுது ஆண்டவர் என்ன செய்வார்னு சொன்னால் தன்னுடைய கட்டுப்பாட்டில் இருக்கிற அந்த இயற்கையை அவர் என்ன செய்கிறார்? நமக்கு மனுஷனுக்கு விரோதமாக சொல்லிவிடுகிறார். அது காற்றாக இருக்கலாம், மழையாக இருக்கலாம், பூமி குலுக்கமாக இருக்கலாம், அதே மாதிரி மலைகள் பெயர்ந்து வருகிறார்கள். இப்படி பல விதமான பேரழிவுகள் மனிதனுக்கு நேராக கடந்து வருகிறது. எனவே தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தருடைய சித்தம் என்ன என்று நாம் திரிச்சறிஞ்சு வாழ கர்த்தர் நமக்கு ஒவ்வொருவருக்கும் கிருபை அருள்வாராக என்று ஜெபிக்கிறேன். ஆமென்.